ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 17. மாத்ரா ஸ்வஸ்ரா துஹித்ரா வா ந அவிவிகதாசனோ பவேத் பலவான் இந்திரிய கிராமோ வித்வாம்சம் அபிகர்ஷதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மாத்ரா தன் தாயுடனோ, ஸ்வஸ்ரா தன் சகோதரியுடனோ, துஹித்ரா தன் சொந்த மகளுடனோ, வா அல்லது நா கூடாது, அவிவிக்த ஆசன ஒரே ஆசனத்தில் நெருக்கமாக அமர்ந்து, பவேத் இருக்க வேண்டும், பலவான் மிகவும் பலமுள்ளவை, இந்திரிய கிராம புலன்கள், வித்வாம்சம் மிகவும் கற்றறிந்த முன்னேற்றமடைந்த ஒருவன், அப்பி கூட, கர்ஷதி சலனமடைகிறான். டிரான்ஸ்லேஷன். புலன்கள் மிகவும் வலிமையுள்ளவை என்பதால் முதிர்ந்த அறிவுள்ளவன் கூட உடலுறவால் கவரப்படக்கூடும். எனவே ஒருவன் தன் சொந்த தாயுடனோ, சகோதரியுடனோ அல்லது மகளுடனோ கூட ஒரே ஆசனத்தில் அமர தன்னை அனுமதிக்க கூடாது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பெண்களுடன் நடந்து கொள்ளும் முறையை கற்றுக்கொள்வதாலேயே பாலுறவு கவர்ச்சியிலிருந்து ஒருவனால் விடுபட்டுவிட முடியாது. குறிப்பாக இங்கு சுட்டிக்காட்டப்படுவது போல இத்தகைய கவர்ச்சி ஒருவனது தாயிடமோ, சகோதரியிடமோ அல்லது மகளிடமோ கூட ஏற்படலாம். பொதுவாக ஒருவனுக்கு தன் தாயிடமோ, சகோதரியிடமோ அல்லது மகளிடமோ இத்தகைய கவர்ச்சி ஏற்படுவதில்லை. ஆனாலும் இத்தகைய பெண்களுக்கு மிக அருகில் அமர தன்னை அனுமதிப்பவனுக்கு, நாகரிகம் அடையாத ஒருவனுக்கு அத்தகைய கவர்ச்சி எழக்கூடும். இது ஒரு மனோதத்துவ உண்மையாகும். நாகரிகம் அடையாத ஒருவன் அவ்வாறு கவரப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று மனோதத்துவ ரீதியில் கூறப்படுகிறது. என்றாலும் இங்கு குறிப்பாக சுட்டிக்காட்டப்படுவது போல வித்வாம்சம் அபிகர்ஷதி, ஒருவன் பௌதீகத்தில் அல்லது ஆன்மீகத்தில் மிகவும் முன்னேறியவனாக இருந்தாலும் காம இச்சைகளால் அவன் கவரப்படலாம். அத்தகைய கவர்ச்சி பொருள் ஒருவனது தாயாகவோ, சகோதரியாகவோ அல்லது மகளாகவோ கூட இருக்கலாம். எனவே பெண்களுடனான விவகாரங்களில் ஒருவன் மிக மிக கண்டிப்புடன் இருக்க வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குறிப்பாக துறவரத்தை ஏற்ற பின்பு இத்தகைய விவகாரங்களில் மிகவும் கண்டிப்பானவராக இருந்தார். உண்மையில் அவரை வணங்க அவருக்கருகில் எந்த பெண்ணாலும் வர முடியவில்லை. மீண்டும் பெண்களுடனான விவகாரங்களில் ஒருவன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமென்று எச்சரிக்கப்படுகிறான். தன்னுடைய குருவின் பத்தினி இளமையானவளாக இருக்க நேர்ந்தால் அவளை காண்பதற்கு கூட ஒரு பிரம்மச்சாரிக்கு தடை விதிக்கப்படுகிறது. குரு பத்தினி தன் மகனிடமிருந்து சேவைகளை பெறுவது போலவே தன் கணவனுடைய சீடனிடமிருந்தும் சில சேவைகளை பெறக்கூடும். ஆனால் குருவின் பத்தினி இளமையானவளாக இருந்தால் ஒரு பிரம்மச்சாரி அவளுக்கு சேவை செய்வதற்கு சாஸ்திரங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் பதம் 18. பூர்ணம் வர்ஷ சஹஸ்ரம் மே விஷயான் சேவதோ அசக்ருத் ததாபி ச அனுசவனம் திருஷ்ணா தேஷு உபஜாயதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பூர்ணம் முழுமையாக, வர்ஷ சகசிரம் 1000 ஆண்டுகள், மே எனது, விஷயான் விஷய சுகம், சேவத அனுபவித்து, அசக்ருத் இடைவிடாமல், ததாபி எனினும், ச உண்மையில், அனுசவனம் மேன்மேலும், திருஷ்ணா காம இச்சைகளில், தேஷு விஷய சுகத்திலுள்ள, உபஜாயதே பெருகிக்கொண்டே போகிறது. டிரான்ஸ்லேஷன். முழுமையாக 1000 ஆண்டுகளை நான் விஷய சுகத்தை அனுபவிப்பதில் கழித்துள்ளேன். என்றாலும் இத்தகைய சுகத்தை அனுபவிப்பதிலுள்ள என் ஆசை தினமும் பெருகிக்கொண்டே போகிறது. பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. முதுமையில் காம இச்சைகள் எவ்வளவு உறுதியாக உள்ளது என்பதை யயாதி மகாராஜா உண்மையாக அனுபவித்த பின் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 17, 18 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.